இப்போ விஜய் சாரோட நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணிருக்கீங்க, இந்த ஃபேன் மூமெண்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஆனால் இப்போ எல்லாரும் போய் மீட் பண்ணிட்டு இருக்க டைமில் ஆப்வியஸாக இவர் ஏன் என்ன மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்கள் போட்டிருந்தப்போ நிறைய பேர் போட்டிருந்தாங்க. மீட் பண்ணிட்டீங்களா இல்லை? இல்லை, இன்னும் மீட் பண்ணல. இந்த எலெக்ஷன் விஜய் சார் பதவி பிரமாணம், அந்த இன்னும் இத்தனை சீட்டு தேவை, அந்த கேஆஸ்க்கு நடுவில் இந்த அமைதியான படம் வந்து இந்த அமைதி வந்து அட்டென்ஷனை கொண்டாடுறதுக்கு போராட்டமாக இருந்துச்சு. இதுலேயே நிறைய லேயர்ஸ் இருக்குது படத்துலேயே. ஐ லவ் தட் ரூம்ஸ். சரகு அடிச்சுட்டு வந்து உள்ள ஒன்றும் அதில் அங்கே தான் ஆரம்பிக்கும். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஏன் லுங்கி ஸ்க்ரீனாக தொங்கின்னு இருக்குது. ஓ ஐயோ குடிச்சிருக்கும். இந்த படத்தில் பொண்ணு வந்து மோட்டிவேஷனாக இருக்கிறத தாண்டி தான் இழந்துடக்கூடாதுன்றதுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஈஸியாக அவங்கள நம்ம ஆளுங்க வெறுக்கும் செஞ்சுருவாங்க. அப்படிதான் வெளியிலேருந்து பார்த்தா பர்சன் பார்த்துட்டு இருக்கும்போது படம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கே வந்துச்சுன்னா அந்த பார்க் சீன். உங்கள் அம்மாவும் உன்ன மாதிரி தான்னா உங்கள் அப்பா விட்டுட்டு போனதுல தப்பே இல்லை. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் படத்துலையும் அந்த சீன் தான். எனக்கு குஸ்கா சாப்பிட்டோன்னு சொல்லி அப்படியே விளையாட்டாக ஆரம்பிக்கும், முடியும் போது பார்த்தா எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் அந்த சீன் முடிச்சிருக்கும். ஆரம்பத்தில் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தால் போதும், ஆனால் அதுக்கப்புறம் மேத்ஸ் ரொம்ப முக்கியம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஓகே, இப்போ படங்களை பற்றி ஒன்று இருக்குது. இப்போ விஜய் சாரோட நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணிருக்கீங்க, இந்த ஃபேன் மூமெண்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஆனால் இப்போ எல்லாரும் போய் மீட் பண்ணிட்டு இருக்க டைமில் ஆப்வியஸாக இவர் ஏன் என்ன மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்கள் போட்டிருந்தப்போ நிறைய பேர் போட்டிருந்தாங்க. மீட் பண்ணிட்டீங்களா இல்லை? இல்லை, இன்னும் மீட் பண்ணல. நான் படம் 8th ரிலீஸ் ஆச்சுன்னா 11th டிசி ட்ரெய்லர் லான்ச்சுன்ட்டு பாரிஸ் ஃப்ரான்ஸுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆமாம், போனனால அங்கே போயிட்டு ஒரு 10 days கிட்டத்தட்ட 2 weeks ஆகிடுச்சு, அப் அண்ட் டவுன் எல்லாம் சேர்த்து. ஸோ முடிச்சுட்டு இங்கே வந்ததுமே திரும்ப அல்லு அர்ஜுன் சார் ப்ராஜெக்டுக்காக ஹைதராபாத் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இடையில 2-3 days நான் பர்சனல் வேலையாக வெளியே போயிருந்த டைமில் தான் லோகேஷ் மீட் பண்ணுறது நடந்துச்சு. ஸோ அப்போ மீட் பண்ணுறதா இருந்துச்சு அன்றைக்கி. அப்போ நான் இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தள்ளி போயிடுச்சு. அவ்வளோதான். என்ன பிளான் வச்சுருக்கீங்க? என்ன கேட்குறது? சும்மா போய் மீட் பண்ணிட்டு அவ்வளோ எதுக்குமே ப்ரிப்பரேஷனே கிடையாது. அங்கே பார்க்கும் போது என்ன ஃபீல் ஆகுதோ அவ்வளோதான். அது அப்படியே சொல்கிறது தான். ஆமாம். ரத்னகுமார் அவர்களே வணக்கம். வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதான் உங்கள்கிட்ட ஆன் கேமரா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரைட்டர் அந்த ரத்னகுமார் அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த ஸ்டார்டிங் மேதமான்லேருந்தே அது ஒரு ஃபாலோ பண்ணியிருந்திருக்கு. பட் அது ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, என்னடா மேதமான் எடுத்தவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள் எனக்கு ஸ்லைட் இது ஆயிருக்கு. ஓகே. ஆனால் எனக்கு 29 அது மறுபடியும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஓகே. எஸ், Day 2 நான் பார்த்தேன். படம் ரிலீஸ் ஆன டேட் செகண்ட் டே பார்த்தேன். பேக்டு ஹவுஸ் தான் நான் பார்த்தது, ஃபுல் ஹவுஸ் தான். அது நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தது. எனக்கு அந்த நாஸ்டாலஜியா மூமெண்ட்ஸ் தான் நிறையா கொடுத்தீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த கூப்பன் எடுத்து ரீசார்ஜ் கூப்பன், ஆமாம், அது முதற்கொண்டு நிறையா மூமெண்ட்ஸாக அதில் நிறையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைட்டராக அந்த ப்ராசஸ் பற்றியும் அண்ட் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் அது கிடைச்ச அந்த வார்ம் பற்றியும் பேசலாமா? இல்லை, எனக்கு உங்களுக்கு தெரியும் அந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து எவ்வளோ பெரிய கலவரத்துக்கு நடுவில்ன்ட்டு. ஏன்னா ஜென்ரலாகவே மக்கள் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக, ஏன்னா நிறையா அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருக்குன்னும் போது ரொம்ப பிரெயின் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. எங்கள் குழந்தைங்கள்லேருந்தே சொல்கிறேன், இன்றைக்கி எனி ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாகவே தான் இருக்கிறாங்க. நம்ம படம் ரொம்ப நிதானமான படம் இந்த படம். அண்டு படம் கொஞ்சம் ஒரு இடத்துல பரபரப்பு ஆச்சுனாலுமே கூட திரும்ப அடுத்த சாப்டர்னு திரும்ப ஃப்ரம் த ஃபஸ்ட் பேஜ் ஆரம்பிக்கிற மாதிரி தான் அந்த படம் ஆரம்பிக்கும், ரீசெட் ஆகி. ஸோ இது மைண்ட் செட் பண்ணுறதே பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. நார்மலாகவே அப்படி இருக்கிற நம்ம மைண்ட் வந்து அந்த எலெக்ஷன்னு விஜய் சார் பதவி பிரமாணம், அந்த இன்னும் இத்தனை சீட்டு தேவை, அந்த கேஆஸ்க்கு நடுவில் இந்த அமைதியான படம் வந்து இந்த அமைதி வந்து அட்டென்ஷனை கொண்டாடுறதுக்கே போராட்டமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு வீக்கெண்டுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ரோ ஆச்சு. எனக்கு வந்து ரொம்ப, எனக்கு லண்டன்லேருந்து ஒருத்தர், நான் ஒரு ஆளாக ஒரு ரெய்னி நைட் நான் மட்டும் போய் படம் பார்த்தேன். நான் வந்து இந்த வேலை பார்க்கணுமா, நான் திரும்ப இந்தியாவுக்கு வரலாமான்னு யோசிக்க வச்சிருச்சுன்ற மாதிரி ஒருத்தர் கனெக்ட் ஆகி பேசினது. நான் ரொம்ப பர்சனலாக டிஎம் பண்ணி நிறைய கட்டுரைகள் தான் வரும். புரியுது. சும்மா நைஸ் குட் அப்படிலாம் இருக்காது. ஏன்னா அது இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் படத்தோட அந்த ரைட்டிங் ப்ராசஸில் அந்த கதை ஆரம்பிக்கும் போதே போக போக அந்த அடையாளம் மேட்டரை பற்றி எடுத்திருந்தா பரவாயில்ல. ஸ்டார்டிங்லேயே ஒன்று பதிய வச்சிட்டீங்க.
அந்த அடையாளம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு. ஸோ மேபி அதனால நிறைய பேருக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு, எனக்கும் பயங்கர நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஸோ அதான் இல்லை, இந்த ரியாலிட்டி செக் தான் இந்த படம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஏஜில் வரும், ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வரும். நம்ம ஒரு ஆவரேஜ் எடுத்தோம்னா இந்த ஏஜில் கண்டிப்பாக வரும். சப்போஸ் அவங்க 20ஸ்லேயே வந்து ஏர்லி 20ஸ்லேயே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஏர்ன் பண்ணுறாங்க, ஐ மீன் கொஞ்சம் புகழ், கொஞ்சம் அடையாளம் அதெல்லாம் வந்தாலுமே கூட ஒரு பாயிண்ட் மேலே ஒரு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒன்று வந்து திரும்பவும் இல்லை, நம்ம ஒன்று நினச்சி வந்தோம், வேறு எதுலேயும் ஒன்றும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கனால அப்படியே ஓட்டோம். இது சக்ஸஸை பற்றியே இல்லை. லைக் சக்ஸஸ்ன்றதே வந்து டெஃபினேஷன் மாறும் ஒருத்தரும். நான் ஒரு கேலண்டரில் படித்தது ஞாபகம் இருக்கு, திருப்தி ஏழையை பணக்காரன் ஆக்கிடும், பணக்காரனை ஏழை ஆக்கிடும்ன்ட்டு. உனக்கு பொறுத்த வரைக்கும் திருப்தியாக நீ சாட்டிஸ்ஃபை, உனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சுனாலே யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் தான். புரியுது. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு. ஸோ அதுக்குள்ளே போகல. பட் நமக்கு திருப்தி வரணும்ல, நம்ம இதான் பண்ண நினச்சோம், நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும்ல, ஓன் பண்ணிக்கணும் நம்ம பண்ண வேலையா இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. அண்ட் இல்லை அதான் இப்போ அது நினச்சிருந்தா அந்த சத்யாங்கிற கேரக்டரை வச்சு, ஏன்னா அது ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய கேரக்டர். அந்த சத்யா அந்த வயசு பார்த்துட்டு இருக்க வேலை மற்ற எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய கேரக்டர். நீங்கள் அதை மட்டுமே வச்சு ட்ரை பண்ணி ஒன்று போயிருந்துருக்கலாம். இடையில லவ் ஒன்று மிக்ஸ் பண்ணி அதோட ஒரு மெயின் கோர் வந்து இதுலேயே நிறைய லேயர்ஸ் இருக்குது படத்துலேயே. ஸோ அதை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க. ஏன்னா சத்யாவுக்கு ஒரு லேயர் ஒன்று இருக்குது, விஜய்க்கு ஒரு லேயர் ஒன்று இருக்குது, மணிக்கு ஆல்மோஸ்ட் மணி நிறைய இப்போ தேடிட்டு இருக்கு நிறைய பேரோட அதை ஒரு கேரக்டராக பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. எனக்கு ஐ லவ் தட் ரூம் சீன். சரகு அடிச்சுட்டு வந்து உள்ள ஒன்றும் அதில் அங்கதான் ஆரம்பிக்கும். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அந்த சீன் பற்றி பேசுவோம், அந்த ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி. ஏன்னா இல்லை, எனக்கு ஜென்ரலாக ஒருத்தர் இல்லை, ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும்ல. ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஏதோ தற்செயலாக போகிற போக்கில் ஒரு பாதசாரி நமக்கு அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை நம்ம யாத்திரைன்னு எங்கேயாவது சேர்ந்து நடக்கும்போது கடலை சாப்பிட்றீங்களான்னு நீட்டினவங்க கூட கொஞ்ச நேரம் நடப்போம், அவங்க ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ரொம்ப அது மாதிரி போயிருக்கீங்க மீட் பண்ணது? அதெல்லாம் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் யாருக்கு நடக்காது. நம்ம லிஃப்ட்டுக்கு கொடுத்தவங்க பின்னாடி உட்காந்து பேசும்போது இன்னும் பொசுக்கு நீ இதை சொல்லிட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அது மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க, இல்லை நம்மளை பெற்றவங்க, நம்ம லவ்வரோ, அவங்கெல்லாம் சொல்லி நடக்கிறத விட இந்த மாதிரி யூனிவர்ஸ் ஒன்று பண்ணும்ல, அது மாதிரி நடக்கும். நான் பர்பஸாக தான் வந்து இப்போது ஜென்ரலி நீங்கள் படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பையன் அப்படி இப்படி இருப்பான், இல்லை ஒரு லூசராக இருப்பான், அவனை மோட்டிவேட் பண்ணி அவன் கூடவே இருந்து அவன் சுக துக்கத்திலலாம் இருந்து அவனை நிற்க வைக்கிற வேலையாக பொண்ணு பார்க்கணுன்ற மாதிரியே தான் இருக்கும். இந்த படத்தில் பொண்ணு வந்து மோட்டிவேஷன்னாக இருக்கிறத தாண்டி தான் இழந்துடக்கூடாதுன்றதுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஈஸியாக அவங்கள நம்ம ஆளுங்க வெறுக்கும் செஞ்சுருவாங்க. இன்னும் இவன் நல்ல பையன் தானே, இவனுக்கு என்ன பிரச்சனை, இவனை எதுக்கு அவன் வேணான்னு சொல்கிறான்ற அளவுக்கு அப்படிதான் வெளியிலேருந்து பார்த்தா பார்த்துட்டு இருக்கும்போது படம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கே வந்துச்சுன்னா அந்த பார்க் சீன்ல வந்துச்சு. ஒன்று பண்ணிட்டீங்க, அந்த படிப்பு முக்கியமா நான் முக்கியமான அந்த ஒரு டெக்ஸ்ட்ல ஒன்று வரும். அந்த இடத்துல வந்து சாரி கேட்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. இதே இடத்துல நீ இருந்தா அப்படி ரிவேவ் பண்ணிப்பியாலாம் எனக்கு உள்ள தோணுச்சு. அது ஓகே ஓகே, அதனாலதான் நான் அதை கேட்டேன். ஏன்னா அது அந்த மாதிரி நீ ஒரு டெம்ப்ளேட்டாக வழக்கமாக வந்து ஒரு ஊக்கமாக கூட இருந்து ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் அந்த இடத்துக்குள்ளே போய் அவங்கள திரும்ப டைப் காஸ்டே பண்ண வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இதில் வந்து அவனோட புரிதலை அவன் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம நீ ஒருத்தன் புலம்புறானாவே நம்ம போய் அட்வைஸே சொன்னால் கூட இல்லை, எல்லாம் பேசினதுக்கப்புறம் திரும்ப பண்ணதை தான் அவன் பண்ணுவான். அந்த மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ ஏதோ ஒரு மொமெண்ட்டில் தான் அவன் ரியலைசேஷனுக்கு வருவான். அதை ஒரு ஆள் ஒரு மொமெண்ட் அப்படின்னு ஆக்காமல் அது ஜேர்னியில் அவனே இவால்வ் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் தாட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் இந்த லவ் ஸ்டோரி வரும்போது இந்த ஃப்ரெண்டு கேரக்டரு நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ எப்படி ஒருத்தரை மாற்றுறது ஒரு சின்ன மொமெண்ட்டும் இருக்கோ, அதே மாதிரி ஒருத்தரை காலி பண்ணுறதும் ஒரு சின்ன மொமெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் கான்ஃபிடென்ஸே காலி பண்ணுறது. ஆமாம், ஒரு சின்ன ஸ்பார்க்கே வந்து பற்ற வச்சிரும். ஓகே, அவங்க அது வரைக்கும் எந்த இன்செக்யூரிட்டியும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீ ஸ்பிரிட்டடாக சந்தோஷமாக அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு செகண்டு ஒருத்தன் புலம்புறதை பார்த்ததும் இவன் மாதிரி நம்ம ஆயிட்டோன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நானோ இல்லை
அவளோ யாரோ ஒரு ஆள் அந்த இடத்துல அவங்கள வச்சு பார்த்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மட்டும் நம்ம ஆயிடக்கூடாதுடா இல்ல, லவ்னால. அதுதான் எனக்கு இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வச்சுதான் இது வந்து நிறைய இடங்கள் நிறைய படங்கள்ல அந்த பையன் திங்க் பண்ண மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு புலம்புறான் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு புலம்புறது வந்து ஆப்போசிட்ல அந்த பையன் சேஞ்ச் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்பேர் பண்றேன், நீதான் என் பொண்ணு வச்சிருந்தோம்ல, ஜீவா அவரோட கேரக்டர் ஒன்று இருக்கும். லவ் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒன்று வரும். அப்பா அப்படி ஃபீல் பண்றாங்க. அந்த மொமெண்ட்ல ஜீவா அவர்களோட அப்போ ரியலைஸ் பண்ணுவாரு அந்த எக்ஸாம்ஸ் ஸ்டடீஸ் வேலை அது ஒன்று ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, அப்படியே எங்க சமந்தா அவங்களோட கேரக்டர் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் கம்பேர் பண்ணல, எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது நான் சொல்றேன். இங்க அப்படியே பார்த்தா ஆப்போசிட்ல விஜய் ரியலைஸ் பண்றாங்க. ஆனா அந்த சத்யா கேரக்டர் வந்து அந்த ஓவர் லவ் அதிகம் அப்படிங்கிற ஒரு எனக்கு அந்த பயங்கரம் பிடிச்சிருந்துச்சு. அதான் நீங்க விஜய்க்கு நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதான் ஏன்னா இன்செக்யூரிட்டின்றது வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்ல ஆரம்பிச்சதுன்னா போதும், அது ஸ்னோபால் மாதிரி தான். குட்டியா உருள ஆரம்பிச்சுன்னா பெருசாகிட்டு எங்க போய் நிற்கும்னே தெரியாது. அதனால தான் அதுக்கு முன்னாடி சாதாரணமாக ஜோசியக்காரங்க சொன்னது கூட அவனுக்கு மிரட்டி விட்ட மாதிரி யோசிச்சு பார்ப்பான். ரீகலெக்ட் பண்ணால் நம்ம சாதாரணமாக ஒருத்தன் ஒன்று சொல்லியிருப்பான், சும்மா நம்ம போய் நான் இது ஆளுன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அவன் சூப்பராக நல்லா இருங்க ஆனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கடா அப்படின்ட்டு போயிட்டானா அவ்வளோதான் பொறாம பிடிச்சோம் அப்படின்ட்டு அப்போ விட்டு போயிருப்போம். ஆனால் நமக்கே ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது ஏன் அப்படி சொன்னான் அப்படின்றதே வந்து பெரிய ஒரு யோசனையாக குழப்பமாக்கும்ல. அது மாதிரி அவன் லைஃப்லேருந்து அவன் ஃபீலிங்கை தான் சொல்லியிருப்பான். இவளுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் பிரச்சனையாகவே ஆரம்பிக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் படத்துலையும் அந்த சீன் தான். இல்லை, அதனால தான் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல ப்ளசண்ட்டாக சந்தோஷமாக சிரித்து பேசி சாப்பிட்டுட்டு குஸ்கா சாப்பிட்டோன்னு சொல்லி அப்படியே விளையாட்டாக ஆரம்பிக்கும். முடியும் போது பார்த்தா எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ல அந்த சீன் முடிச்சிருக்கும். அது அங்கிருந்து ஆரம்பிக்கும், அடுத்த கட்டத்துக்கே அது அங்கிருந்தா போகும். எனக்கு அதே மாதிரி அந்த சீன்ல அந்த சாப்பாடு சீன் 3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு அப்படிங்கிறது, ஏன்னா அது பர்சனலா அந்த இந்த ஊர்ல இருந்து வந்து சென்னையில இருந்து மறுபடியும் அந்த வீட்டு சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு அது உங்க ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு நல்ல நான் வந்து ரெடில்ஸ் வீடு, எனக்கு இந்த நான் ஹோம் சிக் தான் எப்பவுமே. ஓகே, கேப் கிடைச்சா ஓடிடுவேன் வீட்டுக்கு, அந்த மாதிரி ஆளு. பட் ஆனால் எனக்கு இந்த ஃபீலிங் எப்போ கொடுத்ததுன்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிடும் போது அந்த ஃபீலிங்கை பட்டிருக்கேன். நான் ஏவிஎம்மில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டண்ட்டாக ஜூனியர் ஆர்டிஸ்டோடு உட்காந்து அந்த தட்டை கொடுப்பாங்க, சாப்பாடு வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட்டு தான் இருக்கும், அந்த மாதிரி ஃபுட்டு தான் எனக்கு தட்டில் வந்துச்சு. எனக்கு என்னென்னா முறை சினிமானால ஒரு சோறு அப்படின்ற ஃபீலிங் வந்து எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னுலாம் தெரில, எனக்கு சுற்றி எல்லாம் வேகமாக சாப்பிட்டு. ஆமாம், ஒரே ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன், கருப்பம்பட்டின்னு ஒரு படம் ஏவிஎம்மில். அந்த சோறு வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டைம் சாப்பிடும் போது. எனக்கு சுற்றி எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு டக்குன்னு சாப்பிட்டு வர சொல்லிட்டாங்க, வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் மட்டும் ஒரு ஸ்பீடில் இருக்கேன் உட்காந்துட்டு. அது எனக்கு செம்ம ஃபீலிங்கு. இப்போவும் வந்து 4 படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் வந்து அந்த ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் அப்போது ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் சாப்பாடு வந்து சாப்பிட்டு கடைசியில் அந்த பருப்பி கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுத்து கையை தொடச்சிட்டு போகிறதே வந்து அந்த அது ஒரு ஃபீலிங், சர்க்கிள் மாதிரி. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்னா, ஏன்னா எனக்கு திரும்ப எப்போ ஆக்ஷன் சொல்ல போகிறோன்னே தெரியாது. ஒவ்வொரு முறையும் லாஸ்ட் டே ஆக்ஷன் சொல்லும் போது இருக்குல்ல, அதுக்கப்புறம் திரும்பவும் எப்போ நம்ம இன்னொரு வாய்ப்பு வந்து இன்னொரு வாட்டி நம்ம அந்த ஆக்ஷன் சொல்ல போகிறோன்றதே வந்து ஒரு ஃபீலிங் தான். அது மாதிரி ஊர்லேருந்து வந்தவங்களுக்கு அந்த ஃபீலிங் நான் பார்த்துருக்கேன். இங்கே என் கூடவே என் ஒர்க் பண்ணவங்களும் சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ரூம்மேட்ஸ் இவங்க எல்லாமே ஊர்லேருந்து வந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் நான் ஊர்லேருந்து இங்கே தங்கியிருக்கோம், நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்கேன் வீட்டிலேருந்து. நான் எங்கள் எடிட்டரே வந்து இந்த படத்தோட எடிட்டரு, அவருக்கு வந்து ஊர் 29 எடிட்டர் சதீஷ். அவர் திருச்சிக்கும் சேலத்துக்கும் நடுவில் ஒரு ஊர், அந்த ஊர் பேர் டக்கு ஞாபகம் இல்லை, துறையூர். அவர் நான் வீட்டிலேருந்து வரும்போதெல்லாம் கீரை ஏதாவது எங்கள் அம்மா செஞ்சுருப்பாங்க, நான் டிஃபனில் போட்டு கொடுங்க நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் சுடுசோறுலாம் செஞ்சு கொண்டு போயிடுவேன். அவர் நைட் அண்ட் டே வேலை பார்ப்பாருங்க, அவர் தனியாக இருக்கிறாருங்க. இல்லைன்னா ஹோட்டலில் ஆர்வ சப்பாத்தி 10 ரூபா பரோட்டான்னு எங்கன்னா பார்த்து வச்சிருப்பாரு கடை, அங்கே வாங்கி சாப்பிட்டு அப்படி தான் இருப்பார். அது ஒரு ரெகுலர் பேட்டர்ன். ஆமாம், அப்போ அவரை பார்க்கும்போதே எனக்கு
நல்லா சாப்பிட்டோம், வீட்டு சாப்பாடா அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கணும். இதை வந்து முன்னாடியே பண்ணியிருக்கேன்னும் போது எனக்கு அந்த ஃபீலிங் பிடிக்கும். அதனால அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கும் தெரியும். ஸோ அதோட இம்பாக்ட் தான் அந்த மணி, அந்த சாப்பாடு. ஆமாம், அது நல்லா பண்ணியிருந்தான் அவினாஷ் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு அவன் சிரிச்சுட்டே சாப்பிட்டு அப்புறம் அழ ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. வழக்கமாக படங்களில் காமிப்பாங்க, ரசித்து சாப்பிடலான்னு போனால் கேவலமாக இருக்குது சாப்பாடுன்றனால தான் அழுவுறது வரும், காரம் அதிகமாக இருக்கும். ஒரு அந்த அவர் அழும் போது சிரித்தாங்க தேட்டரில் அந்த மொமெண்ட்டில். மேபி அந்த மீனிங்கில் தான் சிரிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு சாப்பாடு மொக்கையாக இருக்குன்னு சிரிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 3 வருஷம் ஆச்சு சாப்பிடணும்னு எமோஷ்னலாக மாறி போகிறது வந்து அவங்களே எதிர்பார்க்கல. அது எடுத்தோடனே அது சாம்பாரோட பேசாம அப்பளத்தை போட்டு ஃபர்ஸ்ட் அப்படி சாப்பிட்டது அது நல்லா இதாச்சு. இன்னொன்னுலாம் இருக்கும், அவன் வந்து கை கழுவுறதுக்கு தண்ணிக்கு தேடுவான். அதுக்கப்புறம் சோறு வெள்ளையா இருக்குல்ல, அழுக்காயிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கை கழுவுறலாம் ஆர்வமாக பண்ணிட்டு இருப்பான். நாங்கள் கொஞ்சம் லென்த்னால கம்மி பண்ணோம். அது ரொம்ப ரசிச்சு பண்ண சீன். அவினாஷ் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்